கடைசியாக கமர் என்கிற சூறாவும் முடிந்து பிறகு அர் ரஹ்மான் சூரா துவங்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முடிவுக்கு வரும். வாங்க, நெருக்கி வந்தற்கு கொஞ்சம் நெருக்கி வந்தற்கு வாங்க. இந்த மாதிரி பரக்கத்தான மாதம் கிடைக்காது. நசீப்ல இருந்தால் மட்டுமே அல்லாஹ் தருகின்ற ஒரு மிக பெரும் பாக்கியம் இது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட குஜராத் என்கிற அந்த சூறாவிலே அந்த சூறா முழுக்கவே ஒழுக்கம், நெறிமுறை, பண்பாடு, அந்த அழகான சாத்வீகமான நடைமுறை, ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் என்று சொல்வதற்கு என்னென்ன அம்சங்கள், அழகு அம்சங்கள் தேவையோ அனைத்தையும் ஒற்றுமையாக ஒத்துமையாக கொட்டி கொடுத்து விட்ட சூறா தான் குஜராத். நீங்கள் அதை தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலே தெரியும். பெரிதாக தனிப்பட்ட விளக்கமே தேவைப்படாது. அந்த ஆயத்துகளுடைய அர்த்தமே விளக்கமாகவே இருக்கிறது. ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதற்கென ஒரு தனி விளக்க நூல் தேவைப்படாத அளவுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். எங்காவது சில இடங்களில் மட்டும்தான் சட்டங்கள் என்று வருகிற போது அதை விளக்கி தருவதற்காக வேண்டி ஆதி உலமாக்கள் தேவைப்படும். ஆனால் மிகமாக குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தாலே அல்லாஹ் சொல்வது நேரடியாக விளக்கும். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறார். இந்த ஹுஜராத் என்கிற சூறாவிலே நிறைய செய்திகளை சொல்கிறான். அதிலே நான் 3 செய்திகளை எடுத்திருக்கிறேன். அதிலே ஒன்று என்ன, யாரையுமே தரக்குறைவாக நினைக்காதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற சகோதர ஆண்களை, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கட்டும், ஈமான் கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், யாரையும் கேலி பரிகாசம் செய்யாதீர்கள். அவனது நடையை, அவனது உடையை, அவனுடைய ஸ்டைலை கிண்டலாக பேச வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கே தெரியாது, உங்களை விட அவன் சிறந்தவனாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அஸா அய்யகூனூ கைரம் மின்ஹும். உங்களுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்விடத்திலே அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கலாம். ஓ பெண்களே, இஸ்லாமிய பெண்களே, உங்களுக்கு மத்தியிலும் சரி, மற்றவர்களை பார்த்தும் சரி, நீங்கள் யாரையும் கிண்டலாகவோ கேலியாகவோ தரக்குறைவாகவோ ஏளனமாகவோ கேவலமாகவோ நீங்கள் பேசிடாதீர்கள். உள்ளத்தில் நினைத்து கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண்கள் உங்களை விட சிறந்த பெண்களாக ரப்பிடத்தில் இருக்கலாம். ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரேனும் கேவலமாக பார்த்தாலோ கேவலமாக நினைத்தாலோ, ஒரு கால் அந்த கேவலத்துக்கே தகுதியுள்ளவனாக அவன் இருந்தாலும், நீங்கள் கேவலமாக நினைத்ததின் காரணமாக அல்லாஹ் அவனை கண்ணியமாக ஆக்கி உங்களை கேவலப்படுத்துவான். எப்படிப்பட்ட வாக்கியம்! ஒரு கால் நீங்கள் கேவலமாக பார்க்கிறீர்கள் என்றால் அந்த கேவலத்துக்கு அவன் தகுதியுள்ளவனாக இருந்தாலும் அல்லாஹ் கோபத்திலே கொப்பளிக்கிறானா, நீ அவனை கேவலமாக நினைக்கிறாயா, அவனை நான் கண்ணியமாக்குகிறேன் பார். நீ உன்னை தன்னைத்தானே மிக உயர்வாக கருதுகிறாயா, பார் உன்னை கேவலப்படுத்துகிறேன். அவன் கேவலப்படுத்தினால் யார் கண்ணியப்படுத்த? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், நான் ஒருவனை கேவலப்படுத்தினால் கண்ணியப்படுத்த யார் இருக்கிறார்? அல்லாஹ் ஒருவனை கண்ணியப்படுத்தி விட்டால் கேவலப்படுத்தும் சக்தி உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறார். நினைத்து பார்க்கிறோம். அதே ஆயத்திலேயே பிறகு சொல்கிறான், வேண்டாம், யாரையும் பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்காதீர்கள். அந்த பட்ட பெயர்கள் அவர்களது உள்ளத்தை பாதிக்கலாம். அடே கருப்பனே, அடே செவப்பனே, நெட்டையனே, குட்டையனே, அவனது முகத்தை, அவனது நடையை, அவனது உடையை வைத்து ஏதேனும் ஒரு பட்ட பெயர் வைக்கின்ற வழக்கம் மனிதனுக்கு உண்டு. ஏதாவது ஒரு பெயர். சிலர் அதே துறையிலே கிடப்பான். அதே துறை, அவனது வேலையே அதுதான், பட்ட பேர் வைக்கிறது. அவனிடத்தில் கேட்கலாம், இவருக்கு என்ன வச்சுக்க பேரு?
அவருக்கு என்ன வச்சீங்க பேர் என்று கேட்டால் அதே ஒரு ஹேபிட்டாக தன் வாழ்நாள் ஃபுல்லா. அல்லாஹ் சொல்கிறான், வேண்டாம், யாருக்கும் பட்ட பெயர் வைத்து அழைக்காதீர்கள், அவர்களுக்குரிய ஒரு பெயர் இருக்கல்லவா, நீங்கள் எதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு பெயரை வைக்கிறீர்கள்? அந்த பெயர் அவரது உள்ளத்துக்கு சந்தோஷம் தந்தால் பரவாயில்லை. ஆனால் சந்தோஷம் தருகின்ற வகையிலே பட்ட பெயர்கள் வைப்பதில்லை, சங்கடம் தருகின்ற வகையில் தான் வைப்பார்கள். ஓ கருப்பி பெற்றெடுத்த மகனே, கருப்பி பெற்றெடுத்த மகனே சொன்னார். சொன்னது யார்? ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி. எவ்வளவு வருத்தம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடனே நபி அவர்கள் வந்தார். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை கருப்பி பெற்றெடுத்த மகனே தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே யாரையுமே அவர்களது அங்க அசைவுகளை வைத்து, அங்க அவயங்களை வைத்து நீங்கள் எந்த பட்ட பெயரும் சூட்டாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் வந்தார், நசியத் செய்க யா ரசூலல்லாஹ் கேட்டார். உடனே நபி அவர்கள் 3 நசியத் செய்தாங்க. லா துமாரி அஹாக வலா துமாஸிஹு வலா தஈதுஹு மௌஇதன் ஃபதுக்லிஃபுஹு. 3 நசியத். யார்கிட்டயும் தர்க்கம் செய்யாதப்பா. உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உன்னுடைய ஊழியர்களாக இருக்கலாம், உன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாரிடத்திலேயும் தர்க்கமே வேணாம்ப்பா. அவன் பிடிவாதமாக இருக்கிறானா, சரிப்பா விடுப்பா, உன் கருத்து உனக்கு, என் கருத்து எனக்கு, நீ என்ன நினைச்சையோ அதுதான் சரி, நீ சொல்ற அதிலே இருக்கட்டும் விடு என்று விட்டு விட்டால் சுவனத்தின் நடுமத்தியிலே அவனுக்கு நான் வீட்டை கட்டி தருவேன். சுவனம் கிடைக்கிறதே பெரிய பாடு. அதுல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா கூட போகும். அதுல சுவனத்தின் நடுமத்தியில, எப்படி சென்னை சிட்டிக்குள்ளே இது ரொம்ப முக்கியமான இடங்க, ஹார்ட் ஆஃப் சிட்டி, அதுல ஒருத்தர் வீடு கட்டினார்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சுவனத்தில் நடுமத்தியில ஒரு வீடு கிடைக்கும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும், சண்டையே போடக்கூடாது. நாம போகிறோம், நாம கரெக்டா போய்கிட்டு இருக்கிறோம், டபக்குன்னு இடையில கொடுத்த வர்றோம், என்ன கோபம் வருதுன்றீங்க நமக்கு, அவ்வளவு கோபம் வருது. ஆனா அவன் கூலா பார்த்து பாய் செஞ்சுட்டு போறான். என்ன அர்த்தம்? நான் வந்தது தப்புதான், ஆனா என் மேல கோவிக்காதீங்க, எனக்கும் நிறைய வேலை, உங்களுக்கும் நிறைய வேலை, போய்கிட்டே இருங்க. நாமளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவனை நில்லுற, அவன்கிட்ட பேச நில்லுன்னா என்ன? இப்படியே ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட நின்றா காரியமே கெட்டு போயிடும். போயிட்டே இருக்க வேண்டியதான். அவன் பாடு, என்னுடைய பாடு எனக்கு. ஆனால் அவன் உணர்ந்து விட்டான் தவறாக வந்தோம் என்று. அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் கெட்ட கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் வருவதிலிருந்து. யார பத்தியும் அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அங்க சம்பந்தம், இவன் இங்க சம்பந்தம், இவன் அங்க போறான், இவன் இங்க வர்றான், யாரை பற்றி எதற்காக இவ்வளவு தகவல்களை சேர்க்கிறீர்கள்? மிக ஆபத்தானவர்கள் தகவல் சேர்ப்பவர்கள். ஞாபகத்தில் வையுங்கள். அப்படி தகவல்களை சேர்ப்பவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் மிக கவனமாக இருங்கள். எந்த தகவலையும் வெளியிடாதீர்கள். டோட்டல் சிட்டிக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். தகவல்கள் சேகரிக்கின்ற வழக்கம் சிலருக்கு இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஜ்தனிபூ கஸீரம் மினல் லன்னி. உள்ளத்துல நீ நினைக்கிற எண்ணம் தான் சரி என்று நினைக்காதே. இன்ன பாவல் லன்னி இஸ்முன். சில நேரங்களில் உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணம் தவறானது, குற்றமானது, பாவத்துக்குரியது. வேண்டாம் வேண்டாம். கியாம நாள் சமீபத்திலே குடும்பத்தோடு வாழ்வான், ஆனால் விபச்சாரனாக இருப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, குடும்பத்தோடு வாழ்கிறான், மனைவியோடு வாழ்கிறான், ஆனால் விபச்சாரனாக இருப்பான், விபச்சாரியாக இருப்பான் என்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், புரியவில்லையே. நபி அவர்கள் சொன்னார்கள், கணவனோடு இருப்பான், ஆனால் வேறொரு ஆணை நினைத்துக் கொண்டிருப்பான், மனைவியோடு இருப்பான், ஆனால் வேறொரு பெண்ணை உள்ளத்தில் நினைப்பான். எனவே உள்ளத்தில் எண்ணம் இருக்கிறதே, அது கூட சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் இந்த எண்ணம் கொள்வதிலே மிக அதிகமான சந்தோஷம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னாருக்கு இத்தனை வீடு இருக்குதான், இத்தனை கடை இருக்கான், இவ்வளவு வாடகை வருதான், இவ்வளவு வாடகை போகுதான், இன்னென்ன பொருட்கள்லாம் வெளிநாட்டுக்கு நம்புறாங்களாம், இன்னென்ன பொருள்லாம் வெளிநாட்டுல இருந்து வருதான், இவ்வளவு காசு இருக்குதான், இவ்வளவு போச்சா, இவ்வளவு வந்துச்சா, இவ்வளவு நஷ்டமா, இவ்வளவு
இப்படியே மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பவன் தன்னை இழந்து விடுவான், தன் குடும்பத்தை இழந்து விடுவான், தன் பிள்ளைகளின் பராமரிப்பை இழந்து விடுவான். இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம கவனமா இருக்கணும். நாமளும் எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்க உட்கார்ந்து சொல்லி சொன்னோம்னு சொன்னா யாரு போய் சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் போகும் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்குவார். பிறகு நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கல்லவா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இவர் எல்லோருக்கும் போய் சேர்த்ததினால் வந்ததாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். சஹாபிகளிலே பாருங்கள், சஹாபிகளிலே நபியவர்களின் தோழர்களிலே பாருங்கள், பெரியவர்களே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கத்ல் செய்து விட்டார்கள். அந்த வீட்டுக்கு வெளியே ஹஜரத் ஹசன் ஹுசைன் இருவரும் நிற்கிறார்கள். அவர்களை நிற்க வைத்ததே ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நில்லுங்க, யார் உள்ள போயிடக்கூடாது, கவனமா பார்த்துக்கங்க. வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள். அதையும் தாண்டி வீட்டினுடைய பின்பாகத்திலே ஏறி உள்ளே இறங்கி ஷஹீதாக்கி விட்டார். உடனே ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எண்ணம், அதை சொல்கிறேன், இன்ன பஅதல் இஸ்முன், உங்களது உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணமெல்லாம் சரி என்று நினைக்காதீர்கள். ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷாட்ட போனார் ரலியல்லாஹு அன்ஹா. தெரியுமா உங்களுக்கு, நபியவர்களுடைய மருமகனார் உஸ்மானை யார் கத்தல் செய்தார்கள் என்று ஹஜரத் அலிக்கு தெரியும், ஆனால் மறைக்கிறார். ஹசன் ஹுசைனுக்கு தெரியும், இருவரும் மறைக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எதற்காக மறைக்க வேண்டும்? அவர்களுக்கு தெரிந்திருந்து மறைக்கிறார்கள். யார் கொலை செய்தார்கள் என்று தெரியும், அவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டியது தானே. சில பேர் ஜோஷ் மே ஹோஷ் छोड़ देंगे, ஜோஷா இருப்பாங்க, ஹோஷ் छोड़ देंगे. தன்னுடைய உணர்வை இழந்து விடுவார்கள். எண்ணம் தான், அவர்கள் நினைத்தது சரி என்றார்கள். பார்த்தால் 12,000 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டனர். இந்த எண்ணத்தின் விளைவு, நான் நினைத்தது நான் சரி என்றால் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு உண்மையிலேயே தெரியாது, பொய் பேசுவார்களா, எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க, யார் மேலே ஏறி கொண்டான் எனக்கு தெரியாது, அங்கே ஷஹீதாக்கிவிட்டு கீழே இறங்கி விட்டார்கள், பிறகுதான் எனக்கு தெரியும் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று. யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு பையத் செய்து என்னை ஹலீஃபாவாக ஆக்குங்கள், ஹிலாஃபத் கிடைக்கட்டும், பிறகு நான் ஆராய்ச்சி செய்து யார் இந்த தவறை செய்தார்கள் என்று பிடித்து அவர்களை நான் கொலை செய்வேன். ஆனால் அதற்கு எனக்கு அதிகாரம் வேண்டும், நான் ஹலீஃபாவா, அப்பதான் அதை செய்ய முடியும். எனக்கு பையத் செய்யுங்க, இல்லை பையத் செய்ய முடியாது, முதலில் கொலை செய்யுங்கள், பிறகு பையத் செய்யணும். எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உள்ளத்திலே விளக்கத்தில் ஏற்பட்ட குறைவு. கடைசியாக விளைவு என்ன? இரண்டு தரப்புமே சஹாபிகள், இரண்டு தரப்புமே நபியவர்களை பார்த்தவர்கள், இரண்டு தரப்புமே நபியவர்களது காலத்தில் வாழ்ந்தவர்கள். பார்த்தால் 12,000 சஹாபிகளை இந்த உலகத்தில் இருந்து நாம் பறிகொடுத்தோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணமெல்லாம் சரி என்று நினைக்க கூடாது. அதிலே எத்தனையோ எண்ணங்கள் தவறானது என்பதையும் உள்ளத்தில் நினைக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே எண்ணம் கெட்டுவிட்டால் என்ன ஆகும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, அதற்கு அடுத்த நோயே உள்ளத்தில் கெட்ட எண்ணம் வந்துவிட்டாலே அவனை பற்றி புறம் பேசுவது வந்துவிடும். நீங்கள் புறம் பேசுவது எப்படிப்பட்டது என்றால், உங்கள் சகோதரனின் இறைச்சியை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமம். அதை சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கணும். ஒரு மனிதன் புறம் பேசுகிறான் என்றால் சும்மா பேச மாட்டான். அந்த புறம் பேசுறதுக்கே முதல்ல வர்றது எது? உள்ளத்தில் வருகிற கெட்ட எண்ணம் தான் புறமாக வரும். அப்படி புறம் பேசுவது தன் சகோதரனின் இறைச்சியை பச்சையாக சாப்பிடுவதற்கு. அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொன்னா, ஓ மனிதர்களே, அந்த இடத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லாம யா அய்யுஹன் நாஸ், ஓ ஜனங்களே என்று ஒட்டுமொத்தமாக அழைத்து சொல்லுகிறான். உங்களை இரண்டாக பிரித்து நான் படைத்தேன், ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம். ஆனால் உங்களிலே அத்தனை பேரும் ஒத்துமையாக இருந்தால் எப்படி ஒருவர் ஒருவரை கண்டுபிடிப்பீர்கள்? அதற்காக வேண்டி உங்களுக்கு மத்தியிலே கபீலாக்களாக, உங்களுக்கு மத்தியிலே வகைராக்களாக நான் ஆக்கினேன். ஆனால் அதை வைத்து எங்க வகைராவா, உங்க வகைரா தாழ்ந்த வகைரா, எங்க வகைரா உயர்ந்த வகைரா, நாங்க அந்த கபீலா, நீங்க இந்த கபீலா, இப்படி நீங்க அடிச்சுக்கிறதுக்காக நான் கொடுத்தேன். ஒருவர் பிரித்து
பழகிக் கொள்வதற்கும் பார்த்துக் கொள்வதற்கும் விலகிக் கொள்வதற்கும். ஒருத்தர் அட்ரஸ் கொண்டு வந்தாருன்னா யாருங்க அப்படிங்கிற அந்த அங்கதாங்க அந்த தெருவு போக சொல்ல இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்கன்னா மனிதன் ரொம்ப கஷ்டப்படும். அதற்காகத்தான் எல்லாம் இப்படி ஆக்கியதாக சொல்லிவிட்டு, நீங்கள் எந்த வகையிலையும் ஷாஃபியாக்கள் உயர்ந்தவர்கள், ஹனஃபியாக்கள் தாழ்ந்தவர்கள், ஹனஃபியாக்கள் உயர்ந்தவர்கள், ஹனாபிலாக்கள் தாழ்ந்தவர்கள், அல்லது உருது பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள். தமிழ் பேசக்கூடிய நாங்க தாயா 2000 வருஷமா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க தாயா உயர்ந்தவர்கள். நீங்க இப்போ 300 வருஷமா வந்தவங்க, நீங்க தாழ்ந்தவர்கள். எவருமே தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ அல்ல. இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் டிக்ளேர் செஞ்சு சொல்லிட்டான், உங்களிலே உயர்ந்தவர் யார் தெரியுமா? இறையச்சம் யாருக்கு இருக்கிறதோ, யாருடைய உள்ளம் பயபக்தியாக இருக்கிறதோ, அவரது உணவு, உடை, நடை அனைத்திலையும் அவர் பயந்து நடக்கிறாரோ அல்லாஹ்வை, அவர்தான் உங்களிலே சிறந்தவர், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் சங்கைக்குரியவர் என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூறாவை தான் இன்றைய தினம் நாம் ஓதி இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் புரிந்தவன் செய்யும் வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்.